எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய்ங்க. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எல்லாருமே நைட்டு வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11:30 இருக்கும். ஸோ பேய் உலாத்துற டைமில் நாங்கள் உலாத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் பார்க்க தான். ஸோ மொஹரம் டே 8 அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க. ஸோ நானும் என் பசங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பலாமா வேணாமான்ட்டு ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு 11:30க்கு இந்த பஞ்சாப் பார்க்கலான்னு கிளம்புனோங்க. என் பசங்க இது வரைக்கும் இந்த பஞ்சாப் பார்த்ததே இல்லை. நானே வந்து எங்கள் அப்பா இருக்கும்போது சின்ன வயசில் ஒரு 8 வயசில் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானும் போனதே இல்லை. இந்த டே 8 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சுற்றுவாங்க. ஸோ பஞ்சா ஊர்வலம் வரும். எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இது ஆல்மோஸ்ட் மணி 12 இருக்கும். இந்த ட்ரிப்ளிகன் அந்த ரோடு ஃபுல்லாகவே அவ்வளோ ஜனம் இருக்கும். அந்த பஞ்சா பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஏரியாவில். மிட் நைட் நேரத்தில் இவ்வளோ டிராஃபிக் பார்த்துருக்கீங்களா? ஸோ அவ்வளோ டிராஃபிக் இருந்தது. ஒரு வழியாக தாண்டி போயிட்டு இருக்கும்போது என் பொண்ணுக்கு பேண்டு சத்தம் கேட்டுருச்சுங்க. ஸோ ஆட்டத்தை நீங்களே பாருங்கள், வண்டிலேயே ஆட ஆரம்பிச்சிட்டா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பரைமாம் பஞ்சா பார்க்க வந்தோங்க. ஸோ இங்கே வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நானும் இவரும் பார்த்தீங்களா கை கோத்துக்கிட்டே நம்ம நைட் அவுட்டிங் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபீலில் தான் நாங்கள் எல்லாருமே போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு நாளுன்றதை விட இந்த ஒரு நைட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிழான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் ஜேன்னு இருந்தது பாருங்கள். இந்த பஞ்சா கிட்ட அவ்வளோ கூட்டம் இருந்தது, நெருங்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு மூவ் பண்ணலான்னு பார்த்தா ரஷ்ஷுங்க, திரும்ப கூட முடியல. சரி நாங்கள் ஒரு வழியாக இதுக்கு மேலே போனால் கஷ்டம் அப்படின்ட்டு அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிட்டோங்க. இந்த சைடு ஒரே கூட்டம், அந்த சைடும் கூட்டம். அதில் நிறைய குழந்தைங்க, விளையாட்டு சாமான், பலூனு, சாப்பிட்ற பொருள். ஸோ நைட்டு 1 மணிக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ வந்து கூட்டமாக இருந்தது. அவ்வளோதாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே திரும்பிட்டோம், வேறு வழி இல்லை. ஸோ அந்த சைடு மூவ் பண்ணவே முடியல. ஸோ நிறைய கடைங்கள்லாம் இருக்கும், வளையல்லேருந்து நெக் செட்லேருந்து சாண்டல்லேருந்து. ஸோ நிறைய கடைங்க. பட் என்ன பண்ணுறது, நம்மளால் மூவ் பண்ணவே முடியல. ஸோ அப்படியே யூட்டர்ன் போட்டாச்சு. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்ததுங்க. ஸோ ஸ்கூல் லஞ்ச் பேக்கில் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த முறம் ஞாபகம் இருக்காங்க. ஸோ நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரேர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ்ஸு, ஹேர் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்ஸு. நானும் ஒரு 2-3 பார்த்தேங்க, செட் ஆகலை. ஸோ ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிங் பேக் மாதிரி வேணும். ஸோ அது மாட்டுற மாதிரி இல்லை, கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வேணான்ட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் சாப்பிட போயாச்சுங்க. ஸோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிசயமாக என் பசங்க எந்த ஒரு விளையாட்டு சாமானும் கேட்கல. ஸோ அதனால் நாங்கள் ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், பாய்.